வா நம்மள ஒரு மாதிரி பின்னாடி தள்ளிட்டு கூட்டு போகுது. ஃபர்ஸ்ட் கியர்ல 80 போயிட்டு இருக்கு. வா வா that's the note, that's the exhaust note, that's the throttle drive. Hello guys, welcome back to my YouTube channel. This is Bharat and நம்ம கம்பெனியில் பார்த்தீங்கன்னா Devil Z800 நின்றுருக்குல்ல. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சூப்பர் பைக் எடுத்து நம்ம ஃபன் பண்ண போகிறோம். ஸோ ஆஸ் யூஷுவல் காஃபி டே வந்துடுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கையில் Z800 வண்டி கிடச்சிருக்கு. ஸோ இன்றைக்கி அப்படியே சும்மா ஒரு கேஷுவல் வாக இதை ரைட் பண்ணி என் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போகிறோம். Z800 ரொம்ப நாளாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த வண்டி ஓட்டணும்னு யோசிச்சுட்டு இருந்தேன். Z900 Z800 அதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு பவர் அவ்வளோ சூப்பராக இருக்குது. இது 115 bhp. ஸோ அந்த ரா பவர் அந்த வண்டியோட வெயிட்டுக்கு நல்ல ஒரு வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்கும். த்ராட்டில் ரெஸ்பான்ஸ் எல்லாமே. ஸோ 115 bhp அப்படிங்கும்போது இப்போ ஜஸ்ட் அப்படியே நம்ம ரைட் பண்ண போகிறோம். ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ எப்படி வண்டி பாருங்களேன், டேங்க்கு. ஸோ வண்டியோட லுக்கு, இந்த ஒரு லுக்கு பார்க்குறதுக்கே அவ்வளோ சூப்பராக இருக்குது. அண்ட் மெயினாக வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ரண்ட்டில் வர அந்த ஒரு இது வரும் பாருங்கள், அவ்வளோ சூப்பராக இருக்குல்ல பார்க்குறதுக்கு. ஸோ வேறு லெவலில் இருக்குது. இந்த எக்ஸாஸ்ட் நம்மளை வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி வைபாக்கிட்டே இருக்குது. இப்படி எக்ஸாஸ்ட் சும்மா வேறு லெவலில் வைபாக்குதில்ல. ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ரைட் பண்ணி எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். வா ஃபர்ஸ்ட் கியர்ல 80. பிரேக்கிங் வந்து ஓகே. அதை தான் ஃபஸ்ட்டு எந்த வண்டி எடுத்தாலும் பிரேக்கிங் பிடிச்சி பழகிக்கணும் காய்ஸ். அப்போ தான் வண்டி எங்கே எப்போ நிற்கும் தெரியும். இல்லைன்னா வந்து நிற்காது. ஃபர்ஸ்ட் கியர்ல 80 போயிட்டுருக்கு. இந்த எக்ஸாஸ்ட் நோட்டு வா ஓகேவா இருக்குது கைஸ் பிரேக்கிங்கு. பட் வந்து சடனாக கண்ட்ரோல் பண்ண தெரியுமான்னு தெரியல. அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் வண்டி ஓட்டணும். ரொம்ப ஹார்ஷாக பிடிச்சா நிற்குமோன்னு தெரியல. அந்த ஒரு இனிஷியல் பைட்டு ஓகேவா இருக்குது. பழக்கம் வந்தால் வந்துடும் வச்சுக்கோங்களேன். அதுக்கு பழகணும். ஆக்சுவலி இதிலே லெஃப்ட் எடுத்து வரணும். ஒவ்வொரு டைமும் நான் வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஏறிடுவேன். அப்புறம் எனக்கு யூட்டர்ன் கிடைக்கிறதே ரொம்ப ரிஸ்க் ஆகிடும். இப்போ வண்டியோட வெயிட்டு ஓகே, குவைட் ஹேண்டில் பண்ணுற மாதிரி தான் இருக்குது. கரெக்டாக அந்த பாலத்துக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த சவுண்டு இன்னும் வேறு லெவலில் கேட்கும். இப்போ பாருங்களேன், வா நம்மள ஒரு மாதிரி பின்னாடி தள்ளிட்டு கூப்பிட்டு போகுது. எக்ஸாஸ்ட் நோட்டு பிரிக்குது காய்ஸ். எக்ஸாஸ்ட் நோட்டு வேற லெவலில் பிரிக்குது. நான் ஒரே நிமிஷம் போய்க்கிறேண்ணா. அப்படியே ஒரு மாதிரி ஹைடலாக இருக்கும்போது ஒரு சவுண்டு கேளுங்களேன். இப்போ நான் ரொம்ப ஸ்மூத்தாக போகிறேன். அப்பா எப்படி வேற லெவலில் சவுண்டாக இருக்குல்ல. பறக்குது கைஸ் வண்டி. ஒரு மாதிரி இருக்கு. உள்ள கூஸ்பம்ப் லெவல் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஹார்ட் பீட் லெவலே கொஞ்சம் மேலே ஏறுது. கடன் ஏறி இறங்குது. அந்த அளவுக்கு இருக்கு. அப்பா வண்டி வெயிட் இருக்கு. ஆனால் அது ஓட்டும் போது தெரியல. தள்ளும் போது தான் கொஞ்சம் தெரியுது. ஓட்டும்போது அந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வெயிட்டு தெரிய மாட்டேங்குது. நின்று தள்ளும் போதோ இல்லை சடனாக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பீட் பிரேக்கர்லாம் விட்டு ஏற்றினோன்னா கொஞ்சம் வண்டி வளர்த்துற மாதிரி தான் இருக்கும். வெடிக்குது. ஐடலாக இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக வெடிக்குது. வா wow, that's the note, that's the exhaust note, that's the throttle drive. வா ஃபுல்லாகுது. இந்த சவுண்டு கேட்குதா உங்களுக்கு? இந்த ரா சவுண்டு வெடிக்குது. ஐடலாக விட்டானா
பிரேக்கிங் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு ஒரு ரா பவரை ஃபீல் பண்ணுற அளவுக்கு பிரேக்கிங் இல்லை, இல்லைன்னா கொஞ்சம் அழுத்திருக்கலாம். வா இடிக்குது கைஸ் ஒரு மாதிரி. தட்ஸ் தி புல். இங்கே சிசிடியில் வந்து பார்த்தீங்கன்னா எக்கச்சக்க வண்டிகள் நின்றுருக்குது. வேறு லெவல் வைப் கைஸ். இது நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு ஜோனுக்கே கூப்பிட்டு போயிடும். தட்ஸ் தி எக்ஸாஸ்ட் நோட், தட்ஸ் இஸ் 800. ஹலோ என்ன ப்ரோ? வண்டி என்னது இல்லை, வண்டி ஓனர் தெரிஞ்சால் தெரியும், பட் டிரைவ் கொடுக்குறது ஒன்றும் தப்பு இல்லை. வண்டி ஓனர் எங்கே? அங்கே இருக்காரா? அவர் தான் தம்பி எடுத்துக்கோ அப்படின்னாரு. தட்ஸ் தி எக்ஸாஸ்ட் நோட், தட்ஸ் இஸ் 800. நம்மளை வந்து பார்த்திங்கன்னா வேறு லெவலில் புல் பண்ணுது கைஸ். இது போயிட்டேன் பான் டைம். நான் பெருசாக ட்ரை பண்ணலாம் ப்ரோ, ஒரு 160 170 நிறுத்திட்டேன். எனக்கு பிரேக்கிங் வந்து கொஞ்சம் இனிஷியல் பைட் இல்லாத மாதிரி தான் இருக்குது. இருக்கா? சரி. வண்டி ஹெவியாக இருக்குது, பிரேக்கிங் வந்து அந்த ஒரு இனிஷியல் பைட்டு கிடைக்காத மாதிரி இருந்தது. சரி ரிஸ்க் எடுக்க வேணாம், கொஞ்சம் வண்டிக்கு பழகினா அழுத்தலாம், அதனால இல்லை. சரி நம்ம சாதாவை விட்டு அப்படியே வரலாம். ஆனால் வேறு லெவல் வைப் உள்ள 160 170 அசால்ட்டாக போச்சு. அதுக்கு மேலே இந்த ரோட்டில் எனக்கு கிடைக்கல. நான் ஃபஸ்ட் கியரில் 80 to 90 போனேன். அதுக்கு மேலே எனக்கு போதும், செகண்ட் கியர் மாற்றிட்டேன். 80 90 போச்சு ஃபஸ்ட் கியர்லேயே. அண்ட் இவர் தான் வந்து எனக்கு வண்டி கொடுத்தாரு. ரொம்ப தேங்க்ஸ் ப்ரோ. ஒன்று விளாக் ஓடிட்டு இருக்கு. ஓகே ப்ரோ. டார்க் டெவில். அதனால அப்படியே இன்ஸ்டால போட்டாச்சு. டார்க் டெவில். இந்த கலரே வந்து பார்த்திங்கன்னா ஒரு யூனிக் கலராக இருக்கும். ஸோ க்ரீனே வந்து பார்த்திங்கன்னா அந்த ஒரு ப்ரீமியம் கார்ஸ்லலாம் வர அந்த ஒரு க்ரீன், அந்த ஒரு பெயிண்ட்டு. ஸோ இதை திருப்பி இன்னொரு விராப் பண்ணலாங்கிற ஐடியாவில் இருக்கா. 2015 மாடல் செட் 800 வண்டி இது. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஒரு கேஷுவலான வீடியோ. நம்மளுக்குள்ளே வந்து இன்னும் அந்த ஒரு வைப் அடங்கலை. ஏன் இன்னும் கொஞ்சம் டாப் அண்ட் செக் பண்ணலையா அப்படிங்கிற மாதிரி கேட்டுட்டு இருக்காரு. பட் எனக்கு வந்து பார்த்திங்கன்னா இனிஷியலாக கொஞ்சம் கொஞ்சமாக தான் போகணும், ஏன்னா பிரேக்கிங் அந்த அளவுக்கு இல்லாத மாதிரி தோணுச்சு. அண்ட் இந்த வீடியோ இதோட முடிச்சிருக்கேன். நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கன்னா வேறு ஒரு கண்டென்ட்ல சந்திப்போம். அது வரைக்கும் ஹீட் ஹெல்த்தி ரைட் சேஃப், டேக் கேர், பை பை.